நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. கிராமத்து படம் நல்லா எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஹைட் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. நல்லா எடுத்திருக்காங்கண்ணா. படம் நல்லா இருக்கு. எல்லாமே அதில் வந்து கிளைமேக்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேண்ணா. பார்க்கலாம். எல்லாருமே நல்லா இருக்கு. அது பார்க்கலாம் எல்லாருமே. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்த்தீங்க எப்படி இருக்கு? மயில் படம் ரொம்ப அற்புதமாக நல்லா எல்லா ஃபேமிலியும் வந்து கலந்து பார்க்கலாம். இவ்வளோ எக்ஸலண்ட்டு. இந்த ஃபைட்டுன்றது நல்லா லாஸ்ட்டில் பண்ணதும் 20 பேர் வந்து எப்படி கடைசியில் எப்படி அந்த அவங்க ஆவிகள் ஒன்றா சேர்ற மாதிரி உயிர் படம் இருக்காது. நம்ம டைரக்டர் ரொம்ப பாராட்டுதல், நல்வாழ்த்துகள். சென்னை சித்தர் எல்லா மக்களும் வந்து பாருங்கள். நல்லா அற்புதமாக இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. சூப்பர், குட் குட். Yes, a different kind of movie. It's simply best. A song is RR very very superb, fantastic songs and re-record. Very very good. All songs is very good, nice, beautiful. ஒரு மயில்ன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு உள் உணர்வுகளை சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கு இந்த படம். தட்ஸ் ஆல். அதுதான். பட் சாங் இஸ் ஆர் வெரி குட், நைஸ். ஃபேமிலியோட மேலே. தேங்க்யூ தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் ஆல் வேர் குட். மியூசிக்கலி திஸ் மூவி இஸ் ஹிட். மியூசிக்கலி ப்ளஸ் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ்னால் கூட அந்த மாதிரி தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பர். கேமரா வாஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக். ரொம்ப நல்லா இருந்தது. மையல் வந்து ஒரு கதைக்களம் வந்து காதலை மையப்படுத்தி இருக்குங்க. உலகமே காதலை வைத்து தான் இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அன்பே சிவம், அதுதான் கான்செப்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இயல்பாக இருந்தது. ரொம்ப ஃபஸ்ட்டு பட ஹீரோயின் மாதிரியே இல்லை அவங்க. சார் மைனாவில் நடித்தவர்னு நினைக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இனிமேல் அவருக்கு ஒரு ரவுண்டு வருவார்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பாக இருந்தது. கிராமத்து கதை ரொம்ப இப்படி தாங்க இருக்கும். நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் சென்னைக்கு. எங்கள் சிறு வயசை பார்த்த மாதிரி அப்படியே இருந்தது. இயல்பாக இருந்தது. இப்படி தான் இருக்கும் கிராமம். அந்த ராட்டியை வச்சு பண்ணாரே, அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெராட்டி தட்டின ஒரு ரவுண்டை வச்சு ரொம்ப இயல்பாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு பார்க்கலாம். இப்போல்லாம் எந்த படமும் குடும்பத்தோடு பார்க்க முடியல. இந்த படம் ஷுவராக பார்க்கலாம். மையல்னா ஈர்ப்பு தமிழில் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு ஒரு காதலை சொல்கிற படம் தான் இது. இயல்பான காதல். அந்த ஈர்ப்புனால அவங்க அது ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இயல்பான காதல். ரொம்ப ஒரு இதெல்லாம் இல்லாமல், அசிங்கம்லாம் இல்லாமல் ஒரு நல்ல காதல். மன ரீதியாக ஒரு காதல் எப்படி இருக்கணுமோ அதை சொன்னேன். அதுதான் மையல். அதுக்கு தான் பேர். ஓகே, தேங்க்யூ. திருட இது போலீஸுன்றாங்கல்ல. இப்போது என்ன எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தவங்க திருந்தணும்னும் போதே போலீஸு திருந்த விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அவன் கல்யாணம்னு பண்ணணுன்னு வராரு அவர் ஹீரோ. இருந்தாலும் அது நடக்க முடியல. ஆனால் படம் கிராமத்தில் எடுத்தது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இன்னும் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். நான் எவ்வளோ படம் பார்த்துருக்கேன். ஆனால் இது பொறுமையாக இருந்து பார்த்தேன். இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே சார். நல்லாயிருக்கு. டைரக்ஷன், ஸ்டோரி நல்லாயிருக்கு. சாங் நல்லாயிருக்கு சார். சாங், கேமரா ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு. குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பார்க்கலாம். படம் வந்து கிராமத்து சப்ஜெக்ட். ஓகே. வந்து கிராமத்து சப்ஜெக்ட் படமே வரதுல எப்படி இருக்கு? அதான் இது ரொம்ப நடுவில் கேப் விட்டு வந்த மாதிரி இருந்தது. கிராமத்து சப்ஜெக்ட் நல்லாயிருக்கு. நல்லா ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்க்கலாம். அழகாக பார்க்கலாம். ஹீரோயின் எப்படி நடிச்சாங்க? ஹீரோயின் ஆக்டிங் பயங்கரம் சார். உண்மையிலேயே அவங்க இன்னும் நிறைய படம் எடுக்கணும், நல்லா நடிக்கணும். நல்லாயிருக்கு. அவங்களோட நடிப்பு எல்லாத்தையோட ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோ நடிப்பு நல்லாயிருக்கு. மைனா விட இதில் ஆப்போசிட்டாக நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் பயங்கரமாக நல்லாயிருக்கு சார். கேட்டுகிட்டே இருக்கலாம். நல்லாயிருக்கு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக்கு, டைரக்ஷன், கேமராமேன் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கும். படம் நல்லாயிருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக உட்காந்து பார்க்குற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது இல்லாமல் அடுத்த கட்டம் என்ன, ஒரு போலீஸோட தவறான இன்வெஸ்டிகேஷனுக்கு முன் உதாரணம் இந்த படம். தேவையில்லாத அவர் பாதிக்கப்பட்டவங்க எப்போவுமே
உண்மையாகவே அவங்க குற்றவாளியை திருத்தக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சாட்சிய படம். கடைசி வரை இந்த ஆபாசம் எதுவும் இல்லாமல் ஒரு காதலுக்கும் ஒரு முக்கியமாக இருக்கு படம். மைனாவு ஜாடையாக இருந்தால் கூட படம் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. பாடல்கள் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு காதலுக்கும் கூட அதிவிதமான எந்த முக்கியத்துவம் கொடுக்காம டெடிக்கேட்டடாக இருக்கு. நோ சான்ஸ் ஒன்றும் இல்லை. அதில் எடுத்தோடனே சும்மா அந்த கொலைகளை காமிக்கிறப்ப தான் கொஞ்சம் பசங்களுக்கு அது இப்போ இயற்கையாக ஆயிடுச்சே. நியூஸ் போகிற எல்லா நியூஸ்லையுமே கொலை தானே பெருசாக இருக்குது. அதனால் அது சில சீன்கள் ஒன்றியும் அப்படி வந்தாலும் கூட கதைக்கு தேவைப்படுது. அது கதைக்கு தேவைப்படுது. இல்லை அது இப்போ எதுவுமே முக்கியமான இடங்கள்லாம் ரொம்ப ஒரு பெக்யூலியர் பிளேஸ். அதெல்லாம் எதுவும் திடீர்னு போய் ரீச் ஆகிட முடியாது. விவசாயங்கள் அந்த இடங்கள் காடு இது போல் சேர்றப்போ வந்து உண்மையான இன்வெஸ்டிகேஷன் இதில் தெரியுது. இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப உண்மையாகவே இருக்குது. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணு எங்கே இருந்தாலும் காதல் தான். அது காட்டுக்குள்ளே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உண்மையாக காதல் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு குற்றம், ஒரு தடை இல்லைங்கிறது இது அழகாக சொல்லியிருக்காங்க. அதான் உண்மையா கண்டிப்பாக பார்க்கலாம். பாட்டு என்னன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே கேட்ட பாடல்களை போல ஒரு மியூசிக் சிஸ்டம் இருந்தாலும் கூட கொஞ்சம் அந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல பாடல்கள் அமைச்சிருக்காங்க. ரொம்ப கொடுக்குற காசுகளை படத்தை நான் விரும்பி பார்க்கலாம். சும்மா ஆபாசம் உட்காந்து அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரத்துக்கு ஃபேமிலியோட உட்காந்து வரலாம். கடைசி தான் கைத்தட்டல் கிடைக்குது. அது டெடிகேஷன், நல்லா டெடிகேட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. மயில் படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வில்லேஜ் எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல படம் இது. தாராளமாக வந்து ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். லவ்ன்றது வந்து எல்லா பக்கமும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். வில்லேஜ்லேயும் சரி, இங்கே நேர்லேயும் சரி. ஸோ அது வந்துட்டு எப்படி எமோஷ்னலாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது கதையை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாகவே பிளாட் இருந்துச்சு. என்னதான் திருடனாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, உனக்கு நீ என்ன பண்ணுறியோ யூ வில் ரீப் வாட் யூ சோ அப்படின்ற மாதிரி கதை கண்டிப்பாக நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி. எஸ், படத்தில் பாட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. என்னடி செஞ்ச சாங் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட் சாங் ஆகிடுச்சு. அண்ட் மியூசிக் அமர்கீத் மியூசிக் நியூ டைரக்டர் டிபியூட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. சேது அவங்களுடைய ஆக்டிங்காகவே எதிர்பார்த்து வரலாம். அவங்க நல்ல எமோஷ்னலாக கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆக்டிங்கை. ஸோ அழகாகவே பார்க்கலாம் அவரை. எஸ், ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப நல்லா இருந்தது படம் வந்துட்டு. லவ் ஸ்டோரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க இதில் வந்து. அப்புறம் எமோஷனல் பயங்கரமாக இருந்தது. அந்த சாங்ஸ் வரிகள் அதெல்லாம் பயங்கரமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. புரிகிற மாதிரி இருக்குது. சாங் எல்லாமே புரிகிற மாதிரி இருக்குது. இதே மாதிரியே சாங் எடுத்தால் கூட நல்லா இருந்திருக்கு, நல்லா இருக்கும் அந்தமாரிலாம். அதேமாரி இந்த மாதிரி 90s கொண்டு போகிற அந்த ஸ்டோரிலாம் இன்னும் நிறைய பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய புரியும். ஏன்னா 90s என்ன நடந்ததுன்னு இப்போ 2K கிட்ஸுக்கு புரியாது. அது இன்னும் இந்த கொண்டு வரலாம், இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப ஆமாம். ஏன்னா நான் வில்லேஜ் தான், திருநெல்வேலி. அதனால எனக்கு இந்த கதை ரொம்ப டச் ஆச்சு. அப்போல்லாம் நான் லவ் சொல்கிறது வந்து நேராக சொல்லாமல் அப்படியே சுற்றி வளைச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து அப்படியே ஒரு இதாக. நான் லவ் மேரேஜ் தான். இந்த மாதிரி தான், அதான் நேரடியாக சொல்லாமல் பல வருஷம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மேரேஜ்லாம் பண்ணிப்பாங்க. இப்போ தான் 2 மாதத்தில் லவ் பண்ணி 3 மாதத்தில் பிரிஞ்சிடுறாங்களே. அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி காத்துட்டு இருக்கிறது கூட ஒரு சுகமான ஒரு நல்லா இருக்கும்.